Hello 9th standard students. சயின்ஸ்ல நம்ம ஃபர்ஸ்ட் மிட்டம் எக்ஸாம்ஸ்ல இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். என்னென்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ப்ரீவியஸ் இயர்ல ஆல் டிஸ்ட்ரிக்ட்ல கேட்ட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ பிரீஃப் கொஸ்டின்ஸும் வெரி பிரீஃப் கொஸ்டின்ஸும் டீடைல் இது எல்லாமே இதை மட்டும் படிச்சா போதும் அப்படின்ற மட்டும் சொல்ல போறேன். ஸோ ஸ்லோ லேர்னர்ஸ், டாப்பர்ஸ், ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்க மாதிரியான ஒரு பயனுள்ள வீடியோ. ஸோ வீடியோவை முழுசா பார்த்துட்டு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க. என்ன சாப்டர் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் மிட்டம்க்கு ஜூன் மந்த் ஜூலை மந்த்துக்கான போர்ஷன் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மிட்டம்க்கு வருது. ஸோ பிசிக்ஸ்ல 2 லெசன்ஸ் இருக்கு, கெமிஸ்ட்ரியில 2 லெசன்ஸ் இருக்கு, பயாலஜில 2 லெசன்ஸ் இருக்கு, டோட்டலா 6 லெசன்ஸ் இருக்கு. இந்த 6 லெசன்ஸ்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்றது தெளிவா பார்த்துருவோம் வாங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. 9th வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கணும்னு நினைக்கிறவங்க வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. தொடர்ச்சியா வந்து நம்ம 9th சோசியல் சயின்ஸுக்கும் தமிழுக்கும் இம்பார்ட்டன்ட் அப்லோட் பண்ண இருக்கிறோம். கண்டிப்பா வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். பாக்குற வீடியோஸ் யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க. என்னென்ன இம்பார்ட்டன்ட் பார்ப்போம் வாங்க. சயின்ஸ்ல உங்களுக்கு பாருங்க, ஃபர்ஸ்ட் யூனிட் மெஷர்மெண்ட், செகண்ட் யூனிட் மோஷன் ஜூன் மந்த் ஜூலை மந்த்துக்கான போர்ஷன். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா மேட்டர் அரௌண்ட் அஸ் 10th யூனிட்டும் 11th யூனிட் அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் ஜூலை மந்தோட போர்ஷன் இருக்கு. நெக்ஸ்ட் 17th லெசன் அனிமல் கிங்டம், அதுக்கு அடுத்தது 18th லெசன் ஆர்கனைசேஷன் ஆஃப் டிஷ்யூ, இது ஜூலை மந்த்துக்கான போர்ஷன். ஸோ இந்த 6 சாப்டருக்கான இம்பார்ட்டன்ஸை பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் மெஷர்மெண்ட்டுக்கு என்னன்னு பார்த்துருவோம். பேஜ் நம்பர் 11 எடுத்துக்கோங்க. இதுல இருக்க 1 மார்க் கொஸ்டின்ஸ் ஃபுல்லா படிங்க. 1 மார்க் கொஸ்டின் ஃபுல்லா படிச்சுட்டு ஆன்டி சொல்ற கொஸ்டின்ஸை படிச்சீங்கன்னா கண்டிப்பா வந்து நீங்க ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணலாம். சரிங்களா? நீங்க டாப்பரா இருக்கீங்க அப்படின்னா யோசிக்கவே வேண்டாம், நான் சொல்லக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸும் படிங்க. ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் ஸ்லோ லேர்னர்ஸும் நான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் எதை சொல்றேனோ அதெல்லாம் இமிடியேட்டா படிக்க பாருங்க. இதுல பாருங்க பேஜ் நம்பர் 12ல 6th சப்டிவிஷன்ல ஆன்சர் வெரி பிரீஃப்லி இருக்குல்ல. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வெரி பிரீஃப்ல First question, define measurement important. Question number 2, define standard unit important. Question number 3 important. Question number 1, 2 very very important. What is the full form of SI system? Third question படிச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது 4th one, define least count of any device. அது important. 6th question, can you find the diameter of a thin wire? அது ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டிருக்காங்க. ஸோ இம்பார்ட்டன்ட், ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது 7th ரோமன் லெட்டர் பார்த்தீங்கன்னா, 7th ரோமன் லெட்டர்ல உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ரைட் த ரூல்ஸ் தட் ஆர் ஃபாலோட் இன் ரைட்டிங் த சிம்பிள்ஸ் ஆஃப் யூனிட்ஸ் இன் எஸ்ஐ சிஸ்டம் இருக்கு இல்லையா, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கு அடுத்தது தேர்ட் கொஸ்டின் டிஃபரன்ஷியேட் மாஸ் அண்ட் வெயிட், இதுவுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கு அடுத்தது டீட்டெயிலில் பாருங்க, டீட்டெயிலில் 2 கொஸ்டினுமே படிக்கணும். அதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னு பார்த்தோம்னா செகண்ட் கொஸ்டின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் கொஸ்டின்மே நிறைய டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டிருக்காங்க. ஸோ அதனால 2மே படிச்சுக்கோங்க. கண்டிப்பா வந்து 2த்துல எது வேணா கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. அடுத்து நியூமெரிக் ப்ராப்ளம்ல உங்களுக்கு இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 4th ஒன் நியூமெரிக் ப்ராப்ளம்ல 4th ஒன் படிச்சுக்கோங்க. பேஜ் நம்பர் 6ல ப்ராப்ளம் 1 இருக்கு, இதை நல்லா படிங்க. ப்ராப்ளம் 2 இது 2மே நல்லா படிச்சுக்கோங்க. சரிங்களா? இது எல்லாமே வர்றதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கு. அதுக்கு அடுத்தது ப்ராப்ளம் 3யும் பார்த்துக்கோங்க. பேஜ் நம்பர் 9ல ப்ராப்ளம் 3 இருக்கு. ஸோ டாப்பரா இருக்கவங்க ப்ராப்ளம் 1, ப்ராப்ளம் 2, ப்ராப்ளம் 3 இந்த 3யும் பார்த்துக்கோங்க. ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் ஸ்லோ லேர்னர்ஸும் உங்களால ப்ராப்ளம் பார்க்க முடிஞ்சா பாருங்க, இல்லைன்னா புக் பேக் கொஸ்டின்ஸை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் செகண்ட் லெசன் சாப்டர் 2 மோஷன் எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 16ல உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கு பாருங்க, இன்சைட் ப்ராப்ளம், அது வெரி இம்பார்ட்டன்ட். பேஜ் நம்பர் 20ல ப்ராப்ளம் 3 இருக்கு, அதுவுமே இம்பார்ட்டன்ட். பேஜ் நம்பர் 22 பாருங்க, பேஜ் நம்பர் 22ல ப்ராப்ளம் 4 இருக்கு, அதுவுமே இம்பார்ட்டன்ட். ஸோ டாப்பரா இருக்கவங்க இந்த இன்சைட்ல இருக்க இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே படிங்க. நெக்ஸ்ட் டெக்ஸ்ட் புக் பேக்ல இருக்க அந்த 1 மார்க் கொஸ்டின்ஸ் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் படிங்க. பேஜ் நம்பர் 23ல. ஸோ 24ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேட்ச் த ஃபாலோயிங், ட்ரூ ஆர் ஃபால்ஸ்லாம் இருக்கு, எதுவுமே மிஸ் பண்ணாம படிக்க பாருங்க. சரிங்களா? அதுக்கு அடுத்தது 6th ரோமன் லெட்டர், பேஜ் நம்பர் 24ல 6th ரோமன் லெட்டர்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டிஃபைன் வெலாசிட்டி, வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சொல்லிடுறேன். அடுத்து 4th கொஸ்டின் கம்பேர் ஸ்பீட் அண்ட் வெலாசிட்டி, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கு அடுத்தது டிஸ்டிங்கிஷ் டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட், கொஸ்டின் நம்பர் 2 இம்பார்ட்டன்ட். கொஸ்டின் நம்பர் 5, வாட் டு யூ அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் நெகட்டிவ் ஆக்சலரேஷன், அது இம்பார்ட்டன்ட். Question number 7, what is mean by uniform circular motion, give 2 examples, and the question important. Next page number 25ல detail questions பாருங்க.
டீட்டெயிலில் எக்ஸ்பிளைன் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மோஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸில் இந்த தேர்ட் ப்ராப்ளம் நிறைய டிஸ்ட்ரிக்டில் எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் ஒரு 2 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. ஸோ வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் யூனிட் 10ல மேட்டர் அரவுண்ட் அஸ் லெசன் பாருங்க. பேஜ் நம்பர் 123. அதில் 5th ரோமன் லெட்டர் ஆன்சர் வெரி பிரீஃப்லி பாருங்க. அதில் இருக்க செகண்ட் கொஸ்டின் டிஃபைன் சப்ளிமேஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் 4th கொஸ்டின் இம்பார்ட்டன்ட், 5th கொஸ்டின் இம்பார்ட்டன்ட். ஸோ செகண்ட் ஒன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 4 and 5 படிச்சுக்கோங்க, அதுவும் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. 6th நெக்ஸ்ட் பேஜ்ல 6th ரோமன் லெட்டர் ஆன்சர் பிரீஃப்லி. பேஜ் நம்பர் 124 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 124ல கொஸ்டின் நம்பர் 1 வெரி இம்பார்ட்டன்ட், கொஸ்டின் நம்பர் 3 இம்பார்ட்டன்ட், கொஸ்டின் நம்பர் 5 இம்பார்ட்டன்ட், கொஸ்டின் நம்பர் 2 சம்டைம்ஸ் கேட்குறாங்க. ஸோ அதையும் நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது 7th ரோமன் லெட்டர்ல டீட்டெயிலில் ஃபர்ஸ்ட் டீட்டெயில் ரைட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் எலமெண்ட்ஸ், அது வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் செகண்ட் டீட்டெயிலும் டிண்டால் எஃபெக்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். செகண்ட் டீட்டெயில் நிறைய டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டிருக்காங்க, ஃபர்ஸ்ட் டீட்டெயில் ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டிருக்காங்க. ஸோ 2 கொஸ்டின்ஸுமே இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் சாப்டர் 11 அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 136ல 6th ரோமன் லெட்டர் ஆன்சர் வெரி பிரீஃப்லி பாருங்க. இதுல உங்களுக்கு கொஸ்டின் நம்பர் 2 ரைட் த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் K and Cl இருக்கு இல்லையா, அது இம்பார்ட்டன்ட். அதுக்கு அடுத்தது 5th கொஸ்டின் இம்பார்ட்டன்ட். 4th கொஸ்டினும் படிச்சுக்கோங்க. ஃபார் அன் அட்டம் XKL இருக்கு இல்லையா, ஸோ 5ம் கேட்டிருக்காங்க, 4th கேட்டிருக்காங்க. ஸோ இதுல பாத்தீங்கன்னா 2, 4, 5 நல்லா படிச்சுக்கோங்க. 7th ரோமன் லெட்டர்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஹவு வாஸ் இட் ஷோன் தட் அட்டாம் ஹேஸ் எம்டி ஸ்பேஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கொஸ்டின் நம்பர் 2 அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கொஸ்டின் நம்பர் 3 ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆக்சிஜன் அண்ட் சல்ஃபர் அட்டாம்ஸ். இந்த 3 கொஸ்டின்ஸுமே ஸ்லோ லேர்னர்ஸ் கண்டிப்பா படிங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 3 கொஸ்டின்ஸுமே. ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்ல 4th கொஸ்டினும் 5th கொஸ்டினும் கேட்டிருக்காங்க. ஸோ டாப்பர்ஸும் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் 4 and 5 நல்லா படிச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 8th ரோமன் லெட்டர். 8th ரோமன் லெட்டர்ல டீட்டெயிலில் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 137ல உங்களுக்கு செகண்ட் டீட்டெயில் வெரி 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 இம்பார்ட்டன்ட். எக்ஸ்பிளைன் த பாஸ்டுலேட் ஆஃப் போர்ஸ் அட்டாமிக் மாடல், இது அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இந்த லெசன் டீட்டெயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் நிறைய டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டிருக்காங்க. ஒரே ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இந்த தேர்ட் டீட்டெயில் கேட்டிருந்தாங்க. ஸோ முடிஞ்சவங்க அந்த தேர்ட் டீட்டெயிலும் படிங்க. ஆனால் செகண்ட் டீட்டெயில கண்டிப்பாக வந்து டாப்பஸ்ட் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்லோ லேர்னர்ஸ் எல்லாருமே செகண்ட் டீட்டெயில் நல்லா படிச்சுக்கோங்க. இது போக 136ல இந்த ப்ராப்ளம்ஸ் இருக்கு இல்லையா, இதுல ஒரு சில ப்ராப்ளம்ஸ் வந்து எக்ஸாம்ஸ்ல கேட்க சான்சஸ் இருக்கு. ஸோ டாப்பர்ஸ் கண்டிப்பா இந்த 5th ரோமன் லெட்டர் நல்லா படிங்க. அதே போல பேஜ் நம்பர் 128 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 128ல இருக்க இந்த ப்ராப்ளமை எல்லாருமே நல்லா படிங்க, இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸ்லோ லேர்னர்ஸும் படிச்சுக்கோங்க, கண்டிப்பா இது கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட் லெசன் அனிமல் கிங்டம் 17th லெசன் பயாலஜில இம்பார்ட்டன்ட். பேஜ் நம்பர் 208 எடுத்துக்கோங்க குட்டீஸ். இந்த 1 மார்க் கொஸ்டின்ஸ் ஃபுல்லாவே படிங்க, வெரி 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 இம்பார்ட்டன்ட். 1 மார்க்ஸ்ல ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணணும். அதுக்கடுத்து 209ல பாருங்க 5th ரோமன் லெட்டர்ல வெரி பிரீஃப்லி இருக்குல்லையே, அதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வெரி இம்பார்ட்டன்ட் டிஃபைன் டாக்ஸானமி. கொஸ்டின் நம்பர் 2 வாட் இஸ் நெமட்டோகைஸ்ட், இது வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து தேர்ட் கொஸ்டின் ஒய் colon traits are called, and the third question important. At the 5th question locomotion very important. 7th question frog set to amphibians irukle adum important. Adla first question second question very 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 important. Sometimes pathina the 4th questions me kekranga, so 4th question ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டிருக்காங்க. ஸோ அதையும் நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது 6th ரோமன் லெட்டர்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அக்கௌண்ட் ஆன் பைலம், அது வெரி இம்பார்ட்டன்ட். கொஸ்டின் நம்பர் 2 டிஃபரன்ஷியேட் பிட்வீன் பிளாட் வார்ம்ஸ் அண்ட் ரவுண்ட் வார்ம்ஸ், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து 4th கொஸ்டினும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். லிஸ்ட் 5 கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஃபிஷஸ். அதுக்கு அடுத்தது 5th கொஸ்டின் ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்ல கேட்குறாங்க, ஸோ அதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் 7th ரோமன் லெட்டர் பாருங்க. டீட்டெயிலில் வந்து செகண்ட் டீட்டெயில் பைலம் ஆர்த்தோப்ரோடா வெரி 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 இம்பார்ட்டன்ட். இது நிறைய டிஸ்ட்ரிக்ட்ல இந்த கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஒரு கொஸ்டின் இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மட்டும் ஒரே ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதுவுமே இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் லெசன் பாருங்க ஆர்கனைசேஷன் ஆஃப் டிஷ்யூ 18th லெசன் பயாலஜில பேஜ் நம்பர் 224 எடுத்துக்கோங்க குட்டீஸ். இதுல வந்து உங்களுக்கு 5th ரோமன் லெட்டர் பாருங்க ஆன்சர் பிரீஃப்லில செகண்ட் கொஸ்டின் இருக்கு இல்லையா, அந்த காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூ வெரி 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 இம்பார்ட்டன்ட். எல்லா கொஸ்டின் பேப்பர்லயும் இந்த கொஸ்டின்ஸ் இருக்கு. அதே மாதிரி தேர்ட் கொஸ்டின் படிச்சுக்கோங்க, அதுவுமே வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து ஃபோர்த் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஸ்கெலட்டல் கனெக்டிவ் டிஷ்யூ இருக்கு இல்லையா, அதுவுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கு அடுத்தது 5th கொஸ்டின் why should gametes to produced by, அந்த கொஸ்டின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5th கொஸ்டின். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 6th ரோமன் லெட்டர்ல
ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டீட்டெயிலில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், பெர்மனன்ட் டிஷ்யூ வெரி 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 இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து தேர்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மிட்டோசிஸ் அண்ட் மியோசிஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நிறைய டிஸ்ட்ரிக்ட்ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டினும் கேட்டிருக்காங்க, ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்ல தேர்ட் கொஸ்டினும் கேட்டிருக்காங்க. ஆனால் 1-2 கொஸ்டின் பேப்பரில் மட்டும் இந்த எலமெண்ட்ஸ் ஆஃப் ஜைலம் கேட்டிருக்காங்க. ஸோ டாப்பராக இருக்கவங்க இந்த மூணுத்தையும் முடிஞ்சா படிங்க, இல்லைனாக்கா அந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டினும் தேர்ட் கொஸ்டினும் கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. இது எல்லாமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து 6 லெசன்ஸோட இம்பார்ட்டன்ட் பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் மிட்டம்ல கண்டிப்பாக 1 மார்க்ஸ் நீங்கள் பக்கா தரவாயிட்டு நான் சொன்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாமே ரெடி ஆயிட்டீங்க. புக் பேக்ல நான் சொன்ன கொஸ்டின்ஸ் படிச்சீங்கன்னா 100% நீங்க ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். சென்டம் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க கல்வி விஜி சேனலை ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா நம்ம தரமான வீடியோ தான் போட போறோம். ஸோ இந்த வீடியோ தரமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க. 9th வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இமிடியேட்டா வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அடுத்த தொடர்ச்சியா நம்ம சோஷியலுக்கானது இம்பார்ட்டன்ட் ஃபர்ஸ்ட் மிட்டம்க்கு வீடியோ பார்க்க போறோம். ஸோ வேணும்ன்றவங்க கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.